ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 10. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். பதம் 21. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருத்துக்களில் நான் மரிஷி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. பொருளுரை: 12 ஆதித்யர்கள் உள்ளனர். அவர்களில் முதன்மையானவர் கிருஷ்ணரே. வானில் பிரகாசிக்கும் ஜோதிகளில் சூரியனே முதன்மையானது. பிரம்ம சமிதியில் முழுமுதற் கடவுளுடைய ஒளிரும் கண்ணாக சூரியன் ஏற்கப்படுகிறது. ஆகாயத்தில் 50 விதமான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காற்றினை கட்டுப்படுத்தும் தேவரான மரிஷி கிருஷ்ணரின் பிரதிநிதியாவார். நட்சத்திரங்களின் மத்தியில் இரவில் மிகவும் முக்கியமானதாக தோன்றுவதால் நிலவு கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும். இப்பதத்திலிருந்து நிலவும் நட்சத்திரங்களில் ஒன்று என்றும், வானில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பவையே என்றும் தோன்றுகிறது. இப்பிரபஞ்சத்தில் அநேக சூரியன்கள் உள்ளன என்னும் கொள்கையினை வேத இலக்கியங்கள் ஏற்பதில்லை. ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. சூரிய ஒளியின் பிரதிபலிப்பினால் நிலவு ஒளிருகிறது. அதுபோலவே மற்ற நட்சத்திரங்களும் ஒளிர்கின்றன. நிலவு நட்சத்திரங்களில் ஒன்று என்று பகவத்கீதை குறிப்பிடுவதால் இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் சூரியன்கள் அல்ல, நிலவை போன்றவையே என்பதை நாம் அறிய வேண்டும். பதம் 22. மொழிபெயர்ப்பு: வேதங்களில் நான் ஷாம வேதம், தேவர்களில் நான் ஸ்வர்க மன்னனான இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி அல்லது உணர்வு. பொருளுரை: ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், உயிர்வாளிகளிடம் உள்ள உணர்வு ஜடத்திடம் இல்லை. எனவே இந்த உணர்வு உன்னதமானதும் நித்தியமானதும் ஆகும். ஜடக்கலவியால் உணர்வினை உற்பத்தி செய்ய முடியாது. பதம் 23. மொழிபெயர்ப்பு: எல்லா ருத்திரர்களிலும் நான் சிவபெருமான், யக்ஷ ரக்ஷர்களில் நான் செல்வத்தின் இறைவன் அல்லது குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு அதாவது அக்னி, மலைகளில் நான் மேரு. பொருளுரை: 11 ரூத்திரர்கள் உள்ளனர். அவர்களில் சங்கரன் எனப்படும் சிவபெருமான் முக்கியமானவர். பிரபஞ்சத்தின் தமோகுண அதிகாரியாக விளங்கும் அவர் பரமபுருஷரின் குண அவதாரம் ஆவார். தேவர்களின் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் யக்ஷ ரக்ஷர்களின் தலைவரான குபேரனும் பரமபுருஷரின் பிரதிநிதி ஆவார். மேரு என்னும் மலை அதன் அருமையான இயற்கை வளத்திற்கு புகழ் பெற்றதாகும். பதம் 24. மொழிபெயர்ப்பு: அர்ஜுனா, புரோகிதர்களில் தலைவரான பிரகஸ்பதியாக என்னை அறிந்து கொள். சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன், நீர் தேக்கங்களில் நான் சமுத்திரம். பொருளை: ஸ்வர்கலோகங்களில் வாழும் தேவர்களில் தலைவனான இந்திரன் ஸ்வர்க்கத்தின் மன்னனாக அறியப்படுகிறான். அவன் ஆட்சி செய்யும் லோகம் இந்திரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. பிரகஸ்பதி இந்திரனின் புரோகிதர்.
எல்லா மன்னர்களுக்கும் தலைவன் இந்திரன் என்பதால் எல்லா புரோகிதர்களுக்கும் தலைவர் பிரகஸ்பதியே. எல்லா மன்னர்களுக்கும் தலைவனாக இந்திரன் இருப்பது போலவே சிவபெருமான் பார்வதியின் மைந்தனான கார்த்திகேயன் அல்லது முருகன் எல்லா சேனாதிபதிகளுக்கும் தலைவனாக உள்ளார். நீர்த்தேக்கங்களில் சமுத்திரமே மிகவும் பெரியது. கிருஷ்ணருடைய இந்த பிரதிநிதிகள் அவரது சிறப்பினை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை மட்டுமே வழங்குகின்றனர். பதம் 25. மொழிபெயர்ப்பு. மகாரிஷிகளில் நான் பிருகு, சப்தங்களில் நான் திவ்யமான ஓம்காரம், யாகங்களில் நான் திருநாமம் ஜபம், அசையாதனவற்றில் நான் இமயமலை. பொருளுரை. அகிலத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மா பலதரப்பட்ட உயிரினங்களின் உற்பத்திக்காக பல மகன்களை படைத்தார். அத்தகு மைந்தர்களில் பிருகு மிகவும் சக்தி வாய்ந்த ரிஷி ஆவார். எல்லா தெய்வீக சப்தங்களில் ஓம் அல்லது ஓம்காரம் கிருஷ்ணரை குறிக்கின்றது. எல்லா யாகங்களில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திர ஜபமே கிருஷ்ணருடைய மிக தூய்மையான பிரதிநிதி. சில யாகங்களில் மிருக பலி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் ஹரே கிருஷ்ணா என்னும் யாகத்தில் ஜீவஹம்ச என்ற கேள்வியே இல்லை. இது மிகவும் எளிதானதும் மிகவும் தூய்மையானதும் ஆகும். இவ்வுலகில் எவையெல்லாம் சிறந்தவையாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் கிருஷ்ணரின் பிரதிநிதிகளே. எனவே உலகின் மிகச்சிறந்த மலையான இமயமலையும் அவருடைய பிரதிநிதியே. முந்திய பதம் ஒன்றில் மேரு என்னும் மலை குறிப்பிடப்பட்டது. ஆனால் மேரு சில சமயங்களில் நகரக்கூடியது, இமயமலையோ நகராதது. எனவே இமயமலை மேருவை விட சிறந்தது. பதம் 26. எல்லா மரங்களில் நான் அரச மரம், தேவ ரிஷிகளில் நான் நாரதன், கந்தர்வர்களில் நான் சித்திரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி. பொருளுரை. அரச மரம் அல்லது அஸ்வத்தா மிக உயரமான அழகான மரங்களில் ஒன்றாகும். இந்திய மக்கள் தங்களது தினசரி காலை சடங்குகளில் ஒன்றாக அரச மரத்தினை வழிபடுவது வழக்கம். தேவர்களாலும் வணங்கப்படும் தேவ ரிஷியான நாரதர் இந்த அகிலத்தின் மிகச் சிறந்த பக்தராக கருதப்படுகிறார். எனவே பக்தன் என்ற முறையில் நாரதர் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். மிகவும் அழகான பாடகர்கள் நிரம்பிய உலகம் கந்தர்வ லோகம். அங்குள்ள பாடகர்களில் மிகவும் சிறந்த பாடகர் சித்திரரதன். பக்குவமான உயிர்வாளிகளில், அதாவது சித்தர்களில், தேவஹுதியின் மகனான கபிலர் கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படும் அவரது தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் வேறொரு கபிலர் மிகவும் பிரபலமடைந்தார். ஆனால் அவரது தத்துவம் நாத்திகமானது. எனவே இந்த இருவருக்கும் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது. பதம் 27. மொழிபெயர்ப்பு. குதிரைகளில் அமிர்தத்திற்காக கடலை கடைந்த போது தோன்றிய உச்சைஸ்ரவா என்று என்னை அறிவாயாக. பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன். பொருளுரை. அசுரர்களும் பக்தர்களான தேவர்களும் இணைந்து ஒரு முறை பாற்கடலை கடைவதில் ஈடுபட்டனர். அதில் அமிர்தமும் விஷமும் உண்டாயின. சிவபெருமான் விஷத்தை அருந்தினார். அமிர்தத்திலிருந்து பற்பல உயிரினங்கள் தோன்றின. அவற்றில் உச்சைஸ்ரவா என்னும் பெயருடைய குதிரையும் ஒன்று. அமிர்தத்திலிருந்து உருவான மற்றொரு மிருகம் ஐராவதம் என்னும் பெயருடைய யானை. இந்த இரண்டு மிருகங்களும் அமிர்தத்திலிருந்து உற்பத்தியானதால் மிகவும் விசேஷமானவை. இவை கிருஷ்ணரின் பிரதிநிதிகள். மனிதர்களுள் மன்னன்
கிருஷ்ணரின் பிரதிநிதியாவான். ஏனெனில் கிருஷ்ணர் இந்த அகிலத்தை காப்பது போல் மன்னராக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களது தெய்வீக தகுதிகளால் தங்களது நாட்டினை காப்பாற்றுகின்றனர். குடிமக்களின் நலனை எப்போதும் எண்ணிய மகாராஜா யுதிஷ்டிரா, மகாராஜா பரீட்சித் மற்றும் பகவான் ராமரை போன்ற மன்னர்கள் தர்மத்தின் வழியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். வேத இலக்கியத்தில் மன்னன் இறைவனின் பிரதிநிதியாக கருதப்படுகிறான். இருப்பினும் தற்போதைய யுகத்தில் தர்மத்தின் கொள்கைகள் சிதையுற்ற காரணத்தால் மன்னராட்சி சீரழிந்து தற்போது முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் தர்மத்தை கடைப்பிடித்த மன்னர்களின் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमानंदे, हरि हरि बोल।